வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 7th ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு டாக்குமெண்ட்ரி சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கம்ப்யூட்டர் மந்த்துக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து NVIDIA அந்த டாப்பிக்கில் செஞ்சுருக்கேன். NVIDIA இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ நம்ம சார்ட்டோட ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் ஹெட்டிங் அந்த கம்பெனியோட நேம் NVIDIA. அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம கொட்டேஷனில் ஒன்று எழுதியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தட் சேஞ்ச் த ஹோல் கம்ப்யூட்டர் வேர்ல்டு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் உலகத்தையே ஒரு வித்தியாசமான பார்வையில் ஆச்சு அதோட கிராஃபிக்ஸ் கார்டு மூலமாக. இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆரிஜின் ஆஃப் NVIDIA. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த ஹெட்டிங்னா வாட் NVIDIA இஸ் ஃபேமஸ் ஃபார். அடுத்த இந்த சைட் பார்த்திங்கன்னா growth of NVIDIA. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா NVIDIAவோட ஒரு ஃபேமஸான GPU. இது பார்த்திங்கன்னா RTX 490. ஸோ அதோட ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரிஜின் ஆஃப் NVIDIAவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரிஜின் ஆஃப் NVIDIA, a company that was started in 1993 by 3 persons, Jensen Huang, Chris Malachowski and Curtis Prime. இவங்க 3 பேர் தான் இந்த கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். இவங்க 3 பேருமே ஒரு நல்ல விஷனோடு இருந்தாங்க ஃப்யூச்சருக்காக. ஸோ we can see the overview of NVIDIA. If we split the name, it has a Latin back of INVIDIA, which conveys into NV, and it short forms to next vision. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு லாட்டின் பேக்ரவுண்ட் கொண்ட வேர்டு. இது பார்த்திங்கன்னா அடுத்த விஷன் அப்படின்ற ஒரு வேர்டை பேஸ் பண்ணி தான் இந்த NVIDIAன்ற ஒரு கம்பெனி பேர் உருவாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜேசன் ஹுவாங் பற்றி. ஸோ ஹுவாங், a seasoned engineer with experience at LSI Logic and AMD. ஸோ பார்த்திங்கன்னா ஹுவாங் வந்து ஒரு சூப்பரான இன்ஜினியர். அவர் பார்த்திங்கன்னா LSI லாஜிக்லேயும் AMDலேயும் ஒர்க் பார்த்துருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த அவரோட புது கம்பெனியான NVIDIAவை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் டு த டேபிள். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மொத்த கான்செப்ட் அந்த GPU இருக்குல்ல, இதுக்கான மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இந்த கம்ப்யூட்டருக்கான தேவையான மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுறது நம்மளோட ஹுவாங் தான். அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மால்சவ்ஸ்கி. A skilled engineer from Sun Design to the table. ஓகே, மால்சவ்ஸ்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி அவர் மெயினாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த NVIDIAவோட கம்பெனியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரைம், a graphics chip design veteran from IBM and Sun provided a invaluable sight into the intricacies of visual processing. ஸோ பார்த்திங்கன்னா பிரேம் வந்து ஒரு நல்ல கிராஃபிக் சிப் டிசைனர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா IBMல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த விஷன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க இந்த GPU RTX 490 ஒன் ஆஃப் த பெஸ்ட் GPU இருக்க காரணம் அவரோட அந்த கிராஃபிக்ஸ் விஷன் தான். ஸோ அவரோட அந்த கிராஃபிக்ஸ் விஷனால் தான் இப்போ இருக்க கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இந்த GPU யூஸ் பண்ணும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கிடைக்கிறது காரணமே இவர் தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாட் இஸ் NVIDIA ஃபேமஸ் ஃபார். NVIDIA வந்து ஒரு பெரிய குளோபல் கம்பெனி, அமெரிக்காவில் உருவாகினது நம்ம ஆர்ஜின்லேயே பார்த்துக்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் GPUs அண்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்டு அட்டானமஸ் மொபிலிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா தானாக செயல்படக்கூடிய வாகனங்களை வந்து உருவாக்குறது தான் வந்து NVIDIAவோட இன்னொரு வேலை. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி அதாவது அட்டானமஸ் AI திங்ஸுக்கும் கிராஃபிக் GPUஸுக்கும் வந்து இவங்க வந்து பேர் போனவங்க.
இந்த இது வந்து பார்த்திங்கன்னா NVIDIA வந்து இதுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்ரோத் ஆஃப் NVIDIA. ஸோ பார்த்திங்கன்னா NVIDIAவோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையானது. எப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட பீக் டைமில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்பிள் கம்பெனி, ஆப்பிள் தான் உலகத்திலே இருக்கிறதுலே பெஸ்ட் அண்டு ஹை வேல்யூடு கம்பெனி. ஸோ NVIDIA பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் ஆப்பிளோட ஸ்டாக் ரேஞ்சை விட அதிகமாக போய் ஆப்பிளை விட அதிகமாக சம்பாதிச்சவங்க தான் இந்த கம்பெனி. இது வரைக்கும் அவங்க டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரோத் ஆனாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண க்ரோத் வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட இந்த RTX 490 வச்சு பண்ணாங்க. இந்த RTX 490யோட டயக்ராம் மட்டும் ஏன் வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா NVIDIAவோட மோஸ்ட் ப்ராமினன்ட் ஜிபியூன்றது பார்த்திங்கன்னா RTX 490 தான். அதுலேயே இப்போ புதுசாக 570 590 செக்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் பார்த்திங்கன்னா 490 ஈடு கொடுக்குறதுக்காக தான் 570 ரிலீஸ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஜிபியூ வந்து இந்தியாவில் கரண்ட்டாக எவ்வளோ விற்கிதுன்னு பார்த்திங்கன்னா 1 lakh நியர் 2 lakhs கிட்ட விற்கிது. இப்போ இந்த RTX 490 வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்ததுனால NVIDIA கொண்டு வந்தது தான் புது 570. சேம் பவரில் கம்மியான ரேட் நியர் 50,000 1 lakh அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தது தான் 590. பட் RTX 490யோட ரேஞ்சுக்கு அதாவது வர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோ ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அதிகம். இதோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ NVIDIA பார்த்திங்கன்னா கேமிங் உலகத்தையும் கம்ப்யூட்டர் உலகத்தையும் புரட்டி போட்ட ஒரு கம்பெனி. இட் இஸ் வெரி ப்ராமினன்ட் கம்பெனி இந்த கரண்ட் வேர்ல்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.